இந்திய ரயில்வே துறையில் முக்கியமான முன்னேற்றமாக பிரதமர் நரேந்திர மோடி புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார். இதில் 2 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், 2 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் ஒரு பயணிகள் ரயில் அடங்கும். இந்த புதிய சேவைகள் தென்னிந்திய மாநிலங்களை கிழக்கு இந்திய மாநிலங்களுடன் இணைக்கும் ரயில் போக்குவரத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஜார்க்கண்ட் வரை நேரடி இணைப்பு. இந்த புதிய சேவைகளில் முக்கியமானது போத்தனூர் தான்பாத் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த ரயில் போத்தனூரில் இருந்து புறப்பட்டு தான்பாத் வரை நேரடியாக பயணம் செய்யும். இதனால் தமிழ்நாட்டின் தொழில்துறை மையங்களான கோவை மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளில் வேலை செய்கிற ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநில தொழிலாளர்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும். முன்பு இந்த நீண்ட தூர பயணத்திற்கு மக்கள் சென்னை அல்லது விஜயவாடா போன்ற நகரங்களில் ரயில் மாற்றி செல்ல வேண்டியிருந்தது. அதனால் பயண நேரம் மிகவும் அதிகமாகும். ஆனால் தற்போது இந்த புதிய ரயில் சேவை தொடங்கியதால் ஒரே ரயிலில் நேரடியாக பயணம் செய்ய முடியும். இந்த ரயில் வாரத்திற்கு ஒருமுறை இயக்கப்படும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை போத்தனூரில் இருந்து புறப்பட்டு திங்கட்கிழமை அதிகாலை தான்பாத் நகரை அடையும். இந்த பாதையில் சேலம், ரேணிகுண்டா, விஜயவாடா, ராஞ்சி போன்ற முக்கிய நகரங்கள் வழியாக செல்லும். கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் பகுதிகள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொழில்துறை மையங்களாகும். இங்கு ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இந்த புதிய ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பொதுமக்களை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டவை. குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்ய முடியும் என்பதுடன் ஸ்லீப்பர் மற்றும் ஜெனரல் கிளாஸ் பெட்டிகள் அதிகமாக உள்ளனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளும் இதில் வழங்கப்பட்டுள்ளனர். நாகர்கோவில் ஹைதராபாத் இணைப்பு. அதோடு சேர்த்து நாகர்கோவில் சார்லாப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் என்ற புதிய ரயிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது நாகர்கோவில் நகரத்தை ஹைதராபாத் அருகிலுள்ள சார்லப்பள்ளி உடன் நேரடியாக இணைக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் பல மாவட்டங்களுக்கு இடையே பயணம் எளிதாகும். இதற்கிடையில் ராமேஸ்வரம் மங்களூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் திருநெல்வேலி மங்களூர் எக்ஸ்பிரஸ் போன்ற புதிய எக்ஸ்பிரஸ் ரயில்களும் தொடங்கப்பட்டுள்ளனர். மேலும் மயிலாடுதுறை காரைக்குடி பேசஞ்சர் ரயில் சேவையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பயணம் மேலும் வசதியாகும். இதனுடன் கேரளாவில் ஷொர்ணூர் ரயில்வே ஸ்டேஷன், குட்டிப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், சங்கனாசேரி ரயில்வே ஸ்டேஷன் ஆகிய 3 நிலையங்கள் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டனர். மேலும் ஷோரனூர் நிலம்பூர் ரயில்வே லைன் எலக்ட்ரிஃபிகேஷன் திட்டமும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த 65 கிலோமீட்டர் பாதை மின்மயமாக்கப்பட்டதால் டீசல் பயன்பாடு குறைந்து பயண நேரமும் குறையும். இந்திய ரயில்வே வளர்ச்சியின் புதிய கட்டம். சென்னையில் தயாரிக்கப்படும் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டவை. தற்போது இந்தியா முழுவதும் 50க்கும் மேற்பட்ட அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றனர். புதிய ரயில்கள் சேருவதன் மூலம் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மொத்தத்தில் இந்த புதிய ரயில் சேவைகள் தென்னிந்தியா மற்றும் கிழக்கிந்தியாவுக்கு இடையே பொருளாதார மற்றும் மனிதவள தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் என்று ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.